கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு என்ற சரித்திர நாவலை நாம் இப்பொழுது காண உள்ளோம். பாகம் 3, அதிகாரம் 9. பொன்னன் பிரிவு. பொன்னன் அந்த அதல பாதாளமான அருவிக்குளத்தில் இறங்கிய அதே சமயத்தில் சிவனடியார் அருவியின் தாரைக்கு பின்னால் இருந்து வெளிப்பட்டார். பொன்னனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை சொல்லி முடியாது. அவன் மேலே போகலாமா வேண்டாமா என்று தயங்கி நின்ற பொழுது சிவனடியார் அவனை பார்த்து ஏதோ கூறியதுடன் சமிக்கையினால் வா என்று அழைத்தார். அருவியின் பேரோசையினால் அவர் சொன்னது என்னவென்று பொன்னன் காதில் விழவில்லை. ஆனால் சமிக்கை புரிந்தது. முன்னால் சுவாமியார் போன மாதிரியே இவனும் குளத்தின் ஓரமாக பாறைகளை பிடித்துக்கொண்டு தட்டு தடுமாறி சென்று அவர் நின்ற இடத்தை அடைந்தான். தூரத்தில் நின்று பார்த்த பொழுது குறுகலான தோன்றிய அருவியின் தாரை உண்மையில் 30 அடிக்கு மேல் அகலமுள்ளது என்பதை பொன்னன் இப்பொழுது கண்டான். சாமியார் அவனுடைய கையை பிடித்து பாறை சுவருக்கும் அருவியின் தாரைக்கும் நடுவில் இருந்த இடைவெளியில் அழைத்துச் சென்றார். இந்த இடைவெளி சுமார் 5 அடி அகலமுள்ளதாக இருந்தது. மிகவும் மங்கலான வெளிச்சம். கீழே பாறை வழுக்கல். கொஞ்சம் கால் தவறினால் அருவியின் தாரையில் அகப்பட்டு கொண்டு அந்த பாதாள குளத்திற்குள் போக வேண்டியதுதான். ஆகவே 2 பேரும் நிதானமாக காலை ஊன்றி வைத்து நடந்தார்கள். 4-5 அடி நடந்ததும் சிவனடியார் நின்று பாறை சுவரில் ஓரிடத்தை சுட்டி காட்டினார். அங்கே கிட்டத்தட்ட வட்ட வடிவமாக ஒரு பெரிய துவாரம் தெரிந்தது. அந்த துவாரம் சாய்வாக மேல் நோக்கி செல்வதாக தெரிந்தது. ஒரு ஆள் அதில் கஷ்டமில்லாமல் புகுந்து செல்லலாம் என்று தோன்றியது. ஆனால் அந்த துவாரம் எங்கே போகிறது, எவ்வளவு தூரம் போகிறது ஒன்றும் தெரியவில்லை. 5-6 அடிக்கு மேல் ஒரே இருட்டாக இருந்தது. சிவனடியார் பொன்னனுக்கு சைகை காட்டி தன்னை பின்தொடர்ந்து வரும்படி சொல்லிவிட்டு அந்த துவார வழியில் ஏறத் தொடங்கினார். சாய்வான மலைப்பாறையில் ஏறுவது போல கைகளையும் கால்களையும் உபயோகப்படுத்தி ஏறினார். பொன்னனும் அவரை தொடர்ந்து ஏறினான். இன்னதென்று தெரியாத பயத்தினால் அவனுடைய நெஞ்சு பட் பட் என்று அடித்து கொண்டது. சற்று ஏறியதும் ஒரே கார் இருளாக இருந்தபடியால் அவனுடைய பீதி அதிகமாயிற்று. ஆனால் கையினால் பிடித்து கொள்ளவும் காலை ஊன்றிக்கொள்ளவும் சௌகரியமாக அங்கங்கே பாறை வெட்டப்பட்டிருந்ததாக தெரிந்த பொழுது கொஞ்சம் தைரியம் உண்டாயிற்று. இவ்விதம் சிறிது நேரம் சென்ற பிறகு அந்த குகை வழியில் மேலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது. பிறகு வெளிச்சம் நன்றாக தெரிந்தது. சிவனடியார் மேலே ஏறி அப்பால் நகர்ந்தார். பொன்னனும் அவரை தொடர்ந்து ஏறி அடுத்த நிமிஷம் வெட்டவெளியில் மலைப்பாறை மீது நின்றான். சுற்றுமுற்றும் பார்த்தான். இது என்ன அற்புத காட்சி! மலை அருவி விழுந்த செங்குத்தான பாறையின் விளிம்பின் அருகில் அவர்கள் நின்றார்கள். அங்கே பாறையின் கிணறு மாதிரி வட்ட வடிவமான ஒரு பள்ளம் இருந்தது. அந்த பள்ளத்தின் நடு மத்தியில்தான் குகை வழி ஆரம்பமாகி கீழே சென்றது. பள்ளத்திற்கு இடதுபுறத்தில் கொஞ்சம் தூரத்தில் அருவி சோ என்று அலறிக்கொண்டு கீழே விழுந்தது. அருவி விழுந்த திசைக்கு எதிர்ப்புறமாக பார்த்தால் கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது. 3 பக்கமும் சோர் வைத்தார் போன்ற மலைத்தொடர்கள். நடுவில் விஸ்தாரமான சமவெளி. அந்த சமவெளியில் கண்ணு கெட்டிய தூரம் மஞ்சள் மலர்களால் மூடப்பட்ட காட்டுக்கொன்றை மரங்கள். எங்கே பார்த்தாலும் பூ, பொன்னிற பூ. பார்த்தாயா பொன்னா, எப்பேற்பட்ட அருமையான இடம்! இந்த இடத்தை கொண்டு போய் கடவுள் இவ்வளவு ரகசியமான இடத்தில் ஒளித்து வைத்திருக்கிறார் பார்த்தாயா என்றார் சிவனடியார். ஆமாம் சுவாமி, எங்கள் பார்த்திப மகாராஜாவின் சித்திர மண்டபத்தைப் போல என்றான் பொன்னன். சிவனடியார் குறுநகை புரிந்தார். ஆனால் பொன்னா, பகவான் இவ்வளவு அழகை சேர்த்து ஒடித்து வைத்திருக்கும் இந்த இடத்தில் மகா பயங்கரமான கோர கிருத்தியங்கள் எல்லாம் நடக்கின்றன. ஐயோ சுவாமி, ஏன் அவ்விதம் சொல்கிறீர்கள்? ஆமாம், வெகு நாளாக நான் அறிய விரும்பியதை இப்பொழுது அறிந்தேன். மகா கபால பைரவரின் இருப்பிடம் இந்த மலை சூழ்ந்த பள்ளத்தாக்கில்தான் எங்கேயோ இருக்கிறது. அதை கண்டுபிடித்து விட்டுத்தான் நான் இங்கிருந்து திரும்பி வருவேன். நீ? நானும் தான் சுவாமி. உங்களை தனியே விட்டுவிட்டு நான் போய்விடுவேன் என்று நினைத்தீர்களா? இல்லை பொன்னா, நீ போக வேண்டும். உனக்கு வேறு காரியம் இருக்கிறது, மிகவும் முக்கியமான காரியம். எங்கள் ராணியை கண்டுபிடிப்பதை காட்டிலும் முக்கியமான காரியம் என்ன சுவாமி? அதற்குத்தான் நான் வந்திருக்கிறேனே பொன்னா. ஆனால் ராணியை காப்பாற்றினால் மட்டும் போதுமா? என் பிள்ளை எங்கே என்று அவர் கேட்டால் என்ன பதில் சொல்வது? இளவரசரும் இப்பொழுது பெரிய அபாயத்தில்தான் இருக்கிறார். மாரப்பனுக்கும் மகா கபால பைரவருக்கும் நடந்த சம்பாஷணையை ஞாபகப்படுத்திக்கொள். மாரப்பனுக்கு ஒருவேளை தெரிந்து போனால் அவன் என்ன செய்வானோ? சக்கரவர்த்தி திருக்குமாரியின் இஷ்டத்திற்கு விரோதமாக என்ன நடந்துவிடும் சுவாமி? ஏன் நடக்காது? தேவியின் சகோதரன் மகேந்திரன் கூட உறையூரில் இல்லை. பொன்னா, மாரப்பன் இப்பொழுது சக்கரவர்த்தி பதவிக்காக அல்லவா ஆசை கொண்டிருக்கிறான்.
அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான். மேலும் குந்தவியே ஒருவேளை அவரை சோழ நாட்டு இளவரசர் என்று தெரிந்து கொண்டு மாரப்பனிடம் ஒப்படைத்து விடலாம் அல்லவா? அதனால்தான் நீ உடனே உறையூருக்கு போக வேண்டும். ஆனால் உங்களை விட்டுவிட்டு எப்படி போவேன்? அந்த மகா பைரவன் உங்களை பலிக்கு கொண்டு வரும்படி சொன்னதன் அர்த்தம் இப்பொழுதுதான் தெரிகிறது. என்னை பற்றி கவலை வேண்டாம் பொன்னா. என் வாழ்நாளில் இதைப் போல எத்தனையோ அபாயங்களுக்கு ஆளாகி இருக்கிறேன். அந்த கபால பைரவன் நேருக்கு நேர் நான் தனியாக பார்க்கத்தான் விரும்புகிறேன். அவனை பற்றி நான் கொண்ட சந்தேகத்தை ருசுப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். என்ன சந்தேகம் சுவாமி? சமயம் வரும்பொழுது உனக்கு சொல்வேன் பொன்னா. இப்பொழுது நீ உடனே வந்த வழியாக திரும்பிச் செல்ல வேண்டும். நேரே உறையூருக்கு போக வேண்டும். இளவரசரை பற்றி சந்தேகம் தோன்றாமல் இருந்தால் அவர் அங்கேயே இருக்கட்டும். ஏதாவது அபாயம் ஏற்படும் என்று தோன்றினால் அவரை ஜாக்கிரதையாக நீ அழைத்து கொண்டு மாபல்லபுரத்திற்கு அருகில் என்னை நீ சந்தித்த சிற்ப மண்டபத்திற்கு வந்து சேர வேண்டும். அங்கே வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தாங்கள் வராவிட்டால் அடுத்த பௌர்ணமி வரையில் பார். அதற்குள் நான் உறையூரிலாவது மாமல்லபுரத்து சிற்ப மண்டபத்திலாவது வந்து உங்களை சந்திக்காவிட்டால் நீ என்னை தேடிக்கொண்டு வரலாம். அப்படியே சுவாமி என்று சொல்லி பொன்னன் சிவனடியாரிடம் பிரியாவிடை பெற்று அந்த துவாரத்திற்குள் இறங்கிச் சென்றான். கீழே வந்து அருவிக்குளத்தை தாண்டி கரையேறியதும் மேலே ஏறிட்டு பார்த்தான். அருவிப்பாறையின் விளிம்பில் சிவனடியார் நின்று பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. பொன்னன் அவரை நோக்கி கைகூப்பி நமஸ்கரிக்க அவரும் கையை நீட்டி ஆசிர்வதித்தார். பிறகு பொன்னன் விரைவாக அருவி வழியில் கீழே இறங்கி செல்லலுற்றான். வள்ளி சொன்ன செய்தி. வழியில் எந்தவித அபாயமுமின்றி பொன்னன் உறையூர் போய் சேர்ந்தான். முதலில் தன் அத்தை வீட்டில் விட்டு வந்த வள்ளியை பார்க்கச் சென்றான். வள்ளி இப்பொழுது பழைய குதூகல இயல்புள்ள வள்ளியாக இல்லை. ரொம்பவும் துக்கத்தில் அடிபட்டு உள்ளமும் உடலும் குன்றிப் போயிருந்தாள். அவள் பக்தியும் மரியாதையும் வைத்திருந்த சோழ ராஜ குடும்பத்திற்கு ஒன்றன் பின் ஒன்றாக நேர்ந்த விபத்துக்கள் எல்லாம் ஒரு இருக்க இப்பொழுது கொஞ்ச நாளாக பொன்னனையும் பிரிந்திருக்க நேர்ந்தபடியானதால் அவள் அடியோடு உற்சாகம் இழந்திருந்தாள். எனவே பல தினங்களுக்கு பிறகு பொன்னனை பார்த்ததும் அவளுடைய முகம் சிறிது மலர்ந்தது. வா வா என்று சொல்லி அவனுடைய 2 கைகளையும் பிடித்துக்கொண்டு, இளவரசர் போனது போல நீயும் எங்கே கப்பல் ஏறி போய்விட்டாயோ, அல்லது ஒருவேளை உன்னை யாராவது காளைக்குத்தான் பலி கொடுத்து விட்டார்களோ என்று பயந்தே போனேன். தினம் காளியம்மன் கோயிலுக்கு போய் என் உயிரை எடுத்துக்கொண்டு என் புருஷனை காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக வந்தாயே. என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? நல்ல செய்திதானே என்று மூச்சு விடாமல் பேசினாள். நல்ல செய்தி, கெட்ட செய்தி, கலப்படமான செய்தி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது சொல்ல முடியாது. பசி பிராணன் போகிறது. வள்ளி, உன் கையால் கம்படை தின்று எவ்வளவு காலமாகிவிட்டது. ஆகப்பட்ட பொழுது ஆகப்பட்டதை தின்று அப்படியெல்லாம் பட்டினி கிடந்ததனால்தான் இன்னும் ஒரு சுற்று அதிகமாக பெருத்து விட்டாயாக்கும். பாவம், கவலை ஒரு பக்கம், நீ என்ன செய்வாய் என்று பொன்னனை ஏற இறங்க பார்த்தாள். அப்படியா சமாசாரம்? நான் பெருத்திருக்கிறேனா என்ன? ஆனாலும் நீ ரொம்பவும் இழைத்திருக்கிறாய் வள்ளி. ரொம்ப கவலைப்பட்டாயா எனக்காக என்றான் பொன்னன். ஆமாம், ஆனால் என்னத்துக்காக கவலைப்பட்டோம் என்று இப்பொழுது தோன்றுகிறது. அதெல்லாம் அப்புறமாகட்டும். நீ போய்விட்டு வந்த செய்தியை முதலில் சொல்லு. சொன்னால் நானும் ஒரு முக்கியமான செய்தி வைத்திருக்கிறேன் என்றாள். சுருக்கமாக சொல்கிறேன். நமது விக்கிரம மகாராஜா தாய்நாட்டிற்கு திரும்பி வந்திருக்கிறார். என்ன, நிஜமாகத்தானா என்று சொல்லி ஆவலுடன் கேட்டாள். ஆமாம், நானே இந்த கண்களால் அவரை பார்த்து பேசினேன். இப்பொழுது எங்கே இருக்கிறார்? அதுதான் சொல்ல மாட்டேன், ரகசியம். சரி, அப்புறம் சொல்லு. ராணி உள்ள இடத்தை கிட்டத்தட்ட கண்டுபிடித்தாகிவிட்டது. இப்பொழுது சிவனடியார் ராணியை தேடிக்கொண்டிருக்கிறார். இதற்குள் அவசியம் கண்டுபிடித்திருப்பார். ஆஹா, சிவனடியாரா? வள்ளி, நீ பொல்லாத கள்ளி. சிவனடியார் யார் என்று என்னிடம் உண்மையை சொல்லாமல் ஏமாற்றினாய் அல்லவா? அவருடைய பொய்தடையை பீத்து எறிந்து அவர் யார் என்பதை கண்டுபிடித்து விட்டேன். நிஜமாகவா? யார் அவர் என்றாள் வள்ளி. யாரா அவர்? வேறு யார்? செத்துப்போனானே உன் பாட்டன் வீரபத்திர ஆசாரி, அவன்தான். வள்ளி புன்னகையுடன், இப்படியெல்லாம் சொன்னால் போதாது. நீ இங்கிருந்து கிளம்பினாயே, அதிலிருந்து ஒவ்வொன்றாக சொல்லு. ஒன்று விடாமல் சொல்ல வேண்டும் என்றாள். நீ அடுப்பை மூட்டு என்றான் பொன்னன். வள்ளி அடுப்பை மூட்டி சமையல் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பொன்னன் தான் போய் வந்த வரலாற்றை எல்லாம் விவரமாக கூறினான். கடைசியில், நீ என்னமோ செய்தி சொல்லப் போகிறேன் என்றாயே, அதை சொல் என்றான். வள்ளி சொன்னாள். 4 நாளைக்குள் மாரப்பன் இங்கே 5 தடவை வந்துவிட்டான். அவன்தான் இப்பொழுது சோழ நாட்டின் சேனாதிபதியாம். அவனுடைய ஜம்பம் பொறுக்க முடியவில்லை. வசந்த மாளிகையில் யாரோ ஒரு ரத்தின வியாபாரி வந்திருக்கிறானாமே, அவன் செண்பகத்தீவில் இருந்து வந்தவனாமே என்று என்னவெல்லாமோ கேட்டு என் வாயை பிடுங்கி பார்த்தான்.
எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சாதித்து விட்டேன். அப்புறம் இங்கே அடிக்கடி வந்து நீ திரும்பி வந்து விட்டாயா என்று விசாரித்து விட்டு போனான். இன்றைக்கு கூட ஒரு வேளை வந்தாலும் வருவான். இதை கேட்ட பொன்னன் சிந்தனையில் ஆழ்ந்தான். பிறகு வள்ளி, தாமதிப்பதற்கு நேரமில்லை. இன்று சாயங்காலமே நான் வசந்த தீவிற்கு போக வேண்டும். நம்முடைய குடிசையை பூட்டி வைத்திருக்கிறாய் அல்லவா? குடிசையில் படகு ஜாக்கிரதையாக இருக்கிறதல்லவா என்று கேட்டான். இருக்கிறது. ஆனால் என்ன காரணத்தை சொல்லிக்கொண்டு தீவுக்கு போவாய் என்றாள். குந்தவி தேவி இங்கே வந்தால் நான் படகு செலுத்த வேண்டும் என்று முன்னமே சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார். அதற்காக கேட்டு போக வந்தேன் என்று சொல்கிறேன். ஆனால் சாமியார் இன்னும் எதற்காக இம்மாதிரி சங்கடங்களை எல்லாம் உண்டாக்கி கொண்டிருக்கிறார் என்றுதான் தெரியவில்லை. அவருடைய வேஷம் எப்பொழுது நீங்குமோ? நானும் இதையேதான் கேட்டேன். பார்த்திப மகாராஜாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் இன்னமும் வேஷம் போடுவதாக சொல்கிறார். பிறகு பொன்னனும் வள்ளியும் சீக்கிரத்திலேயே சாப்பாட்டை முடித்துக்கொண்டு உறையூரிலிருந்து புறப்பட்டு காவிரி நதி பாதையில் சென்றார்கள். அவர்களுடைய குடிசை அடைந்ததும் கதவை திறந்து உள்ளே இருந்த படகை 2 பேருமாக தூக்கி கொண்டு போய் நதியில் போட்டார்கள். பொன்னன், பொழுது சாய்வதற்குள் திரும்பி வந்து விடுவேன் வள்ளி, கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு படகை செலுத்தினான். பல தினங்களுக்கு பிறகு மறுபடியும் காவிரியில் படகு விட்டது பொன்னனுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்தது. ஆனாலும் பார்த்திப மகாராஜாவின் காலத்தில் ராஜ குடும்பத்திற்கு படகு செலுத்தியது நினைவிற்கு வந்தது. அவனுடைய கண்கள் பணிக்கச் செய்தது. தீவிலே இளவரசரை பார்ப்போமா? அவருக்கு உடம்பு சௌகரியமாக இருக்குமோ? அவரை தனியாக பார்த்து பேச முடியுமா? இவ்வித சிந்தனைகளில் ஆழ்ந்தவனாக படகு விட்டு கொண்டே போனவன் திடீரென்று கரைக்கருகே வந்துவிட்டதை கவனித்தான். படகு வந்த இடம் தீவில் ஒரு மூலை, ஜனசஞ்சாரமில்லாத இடம். அந்த இடத்தில் படகை கட்டிவிட்டு தீவுக்குள் ஜாக்கிரதையாக போய் புலன் விசாரிப்பதென்று அவன் தீர்மானித்து இருந்தான். மறுதடவை அவன் தீவின் கரைப்பக்கம் பார்த்த பொழுது அவனுடைய கண்களை நம்பவே முடியவில்லை. அங்கே விக்கிரம மகாராஜாவை நின்று கொண்டிருந்தார். ஒரு கால் தண்ணீரிலும் ஒரு கால் கரையிலுமாக நின்று படகையும் பொன்னனையும் ஆவலுடன் நோக்கி கொண்டிருந்தார். பொன்னன் கோலை வாங்கி போட்டு 2:08 படகை அவர் நின்ற இடத்திற்கு சமீபமாக கொண்டு போனான். படகு நகர்ந்தது. படகு கரையோரமாக வந்து நின்றதும் பொன்னன் கரையில் குதித்தான். விக்கிரமன் தாவி ஆர்வத்துடன் பொன்னனை கட்டிக்கொண்டான். மகாராஜா மறுபடியும் தங்களை இவ்விதம் பார்ப்பதற்கு எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறதே என்று சொல்லி பொன்னன் ஆனந்த கண்ணீர் வடித்தான். விக்கிரமன், பொன்னா, சமய சஞ்சீவி என்றால் நீதான். இங்கு நின்றபடியே உன்னுடைய குடிசையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். 2-3 நாளாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உன் படகை பார்த்திராவிட்டால் நீந்தி அக்கரைக்கு வருவதற்கு முயன்றிருப்பேன். அதொப்பார், படகு நகர்கிறது, முதலில் அதை கட்டு என்றான். பொன்னன் ஓடிப்போய் படகை பிடித்து இழுத்து கரையோரமாக இருந்த ஒரு மரத்தின் வேரில் அதை கயிற்றினால் கட்டிவிட்டு வந்தான். இருவரும் ஜலக்கரையில் மரத்தடியில் உட்கார்ந்தார்கள். பொன்னா, அப்புறம் என்ன செய்தி சொல்லு? அந்த காட்டாற்றங்கரையில் நடந்ததெல்லாம் எனக்கு சொப்பனம் போல தோன்றுகிறது. இன்னும் கூட நான் கனவு காண்கிறேனா அல்லது உண்மையாகவே நமது அருமை காவிரி நதிக்கரையில் இருக்கிறேனா என்று சந்தேகமாக இருக்கிறது. நீ எப்பொழுது என்னை பிரிந்து சென்றாய்? ஏன் பிரிந்து போனாய் என்று விக்கிரமன் கேட்டான். ஐயோ மகாராஜா, நான் எவ்வளவோ பிரயத்தனம் செய்து வைத்தியனை அழைத்து கொண்டு வந்து பார்க்கும் பொழுது உங்களை காணவில்லை. அப்பொழுது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? வைத்தியனை அழைத்து வரப்போனாயா? எப்பொழுது? எல்லாம் விவரமாக சொல் பொன்னா. அன்று ராத்திரி மகேந்திர மண்டபத்தில் நாம் படுத்து கொண்டிருந்தது ஞாபகம் இருக்கிறதா மகாராஜா? ஆமாம், ஞாபகம் இருக்கிறது. அன்றிரவை நினைத்தாலே என்னவோ செய்கிறது. மறுநாள் காலையில் நாம் உறையூருக்கு கிளம்புவதென்று தீர்மானித்து கொண்டோம் அல்லவா? அவ்விதமே மறுநாள் அதிகாலையில் நான் எழுந்திருந்தேன். உங்களையும் எழுப்பினேன். ஆனால் உங்களுக்கு கடும் ஜுரம் அடித்து கொண்டிருந்தது. உங்களால் நடக்க முடியவில்லை. சற்று நடந்து பார்த்துவிட்டு திரும்பி வந்து மண்டபத்தில் படுத்துக்கொண்டீர்கள். நேரமாக ஆக உங்களுக்கு ஜுரம் அதிகமாகி கொண்டிருந்தது. நான் என்ன தவித்தேன் தெரியுமா? தங்களை தனியாக விட்டுவிட்டு போகவும் மனமில்லை. பக்கத்தில் சும்மா இருப்பதிலும் உபயோகமில்லை. கடைசியில் பல்லை கடித்து கொண்டு வைத்தியனை கூட்டி வர கிளம்பினேன். வைத்தியன் லேசில் கிடைத்தானா? எப்படியோ தேடி பிடித்து ஒருவனை அழைத்து கொண்டு வந்து பார்த்தால் மண்டபத்தில் உங்களை காணோம். எனக்கு பைத்தியம் பிடித்தது போல ஆகிவிட்டது. அப்புறம் என்னதான் செய்தாய் என்று விக்கிரமன் கேட்டான். பொன்னன் பிறகு தான் அங்கும் இங்கும் ஓடி அலைந்தது, குள்ளனை கண்டது, குந்தவி தேவி தன் பல்லக்கில் அவரை ஏற்றி கொண்டு போனதை தெரிந்து கொண்டது, பரந்தாகபுரம் வரையில் தொடர்ந்து வந்து கண்ணால் பார்த்து திருப்தியடைந்து பிறகு மாபல்லரம் சேர்ந்து சிவனடியாரை சந்தித்தது, அவரும் தானுமாக கொல்லிமலை சாரலுக்கு போனது,
ரகசிய வழியை கண்டுபிடித்தது, சிவனடியாரை மலை மேல் விட்டுவிட்டு தான் மட்டும் உறையூர் வந்தது ஆகிய விவரங்களை விவரமாக கூறினான். பொன்னன் சிவனடியாரை சிற்ப மண்டபத்தில் சந்தித்த செய்தி விக்கிரமனுக்கு வியப்பை அளித்தது. பொன்னா, அந்த சிற்ப மண்டபத்தில்தான் ஒற்றர் தலைவன் வீரசேனனுடன் நான் தங்கியிருந்தேன். அதே இடத்தில் நீ சிவனடியாரை சந்தித்தது வியப்பாக இருக்கிறது பொன்னா. எனக்கு ஒரு சந்தேகம் கூட உண்டாகிறது என்றான் விக்கிரமன். என்ன மகாராஜா சந்தேகம்? அந்த ஒற்றர் தலைவன் ஒருவேளை நமது சிவனடியார் தானோ? ஆம் மகாராஜா, ஒற்றர் தலைவன் வீரசேனர் தான் சிவனடியார். நான் மாமல்லபுரத்து சாலையிலிருந்து குறுக்கு வழி திரும்பிய பொழுது எனக்கு முன்னால் ஒரு குதிரை வீரன் போவதை பார்த்தேன். தாங்கள் சொன்ன அடையாளங்களிலிருந்து அவர்தான் வீரசேனர் என்று ஊகித்துக் கொண்டேன். அவரே சிற்ப வீட்டிற்குள் நுழைந்துவிட்டு சற்று நேரத்திற்கெல்லாம் வெளியே வந்த பொழுது ஜடா மகுடத்துடன் சிவனடியாராக வந்தார். அப்படியானால் நான் உண்மையில் யார் என்று பல்லவ சக்கரவர்த்தியின் ஒற்றர் தலைவனுக்கு தெரியும். ஆனால் ஆதி முதல் நமக்கு உதவி செய்து வந்திருப்பவர் அவர்தான் அல்லவா? இப்பொழுது என்னை காட்டி கொடுத்து விடுவாரா? ஒரு நாளும் மாட்டார் சுவாமி. அவர் பல்லவ சக்கரவர்த்தியின் ஒற்றர் படைத்தலைவராக இருந்த பொழுதிலும் போர்க்களத்தில் தங்கள் தந்தைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவரால் ஒரு அபாயமும் இல்லை. ஆனால் என்ன பொன்னா, வேறொரு பெரும் அபாயம் இவ்விடத்தில் இருக்கிறது. மாரப்ப பூபதிதான் இப்பொழுது சோழ நாட்டின் சேனாதிபதி தெரியுமல்லவா? அவருக்கு தாங்கள் இங்கு வந்திருப்பது பற்றி எவ்விதமோ சந்தேகம் உதித்திருக்கிறது. மகாராஜா, நாம் உடனே கிளம்பி போக வேண்டும். இங்கே இருப்பதில் அதைவிட பெரிய அபாயம் வேறொன்று இருக்கிறது பொன்னா. நாம் உடனே கிளம்ப வேண்டியதுதான் என்று விக்கிரமன் கூறிய பொழுது அவனுடைய முகத்தில் ஒரு விதமான கிளர்ச்சி அடைவதை பொன்னன் கண்டான். அது என்ன அபாயம் மகாராஜா என்று கேட்டான். ஒரு இளம் பெண்ணின் கருவிழிகளில் உள்ள அபாயம்தான் என்று கூறி விக்கிரமன் காவிரி நதியை பார்த்தான். சற்று நேரம் மௌனம் குடிக்கொண்டிருந்தது. பிறகு விக்கிரமன் சொன்னான், உன்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடத்தில் சொல்லப் போகிறேன் பொன்னா? 3 வருஷத்திற்கு முன்னால் என்னை இங்கிருந்து சிறைப்படுத்தி கொண்டு போன பொழுது காஞ்சி நகரின் வீதியில் பல்லக்கில் சென்ற ஒரு பெண் என்னை பார்த்தாள். அவளே மறுபடியும் மாமல்லபுரத்தில் நான் கப்பல் ஏறிய பொழுதும் கடற்கரையிலே நின்று என்னை கனியுடன் பார்த்தாள். செண்பகத்தீவிற்கு போய் 3 வருஷ காலமான பிறகும் அவளை என்னால் மறக்கவே முடியவில்லை. அதிசயத்தை கேள் பொன்னா, அதே பெண்தான் மகேந்திர மண்டபத்தில் நான் ஜுரமடித்து கிடந்த பொழுது என்னை பார்த்து இங்கே எடுத்து வந்து காப்பாற்றினாள். மகாராஜா, அப்பேற்பட்ட புண்ணியவதி யார்? அந்த தேவியை பார்க்க எனக்கு ஆவலாக இருக்கிறது. பார்த்து எங்கள் மகாராஜாவை காப்பாற்றி கொடுத்ததற்காக நன்றி செலுத்த வேண்டும். பொன்னா, விஷயத்தை அறிந்தால் நன்றி என்கிற பேச்சையே எடுக்க மாட்டாய். அது என்ன? 3 நாளாக என் மனதில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து வருகிறது பொன்னா. கதைகளிலே நான் கேட்டிருக்கிறேன், காவியங்களிலே படித்திருக்கிறேன், பெண் மோகத்தினால் அழிந்தவர்களை பற்றி. அந்த கதி எனக்கும் நேர்ந்துவிடும் போலிருக்கிறது. மேனகையின் மோகத்தினால் விஸ்வாமித்திரர் தவசை இழந்தார் அல்லவா? அம்மாதிரி நானும் ஆகிவிடுவோனோ என்று பயமாக இருக்கிறது. அந்த பெண் பொன்னா அவ்வாறு என்னை அவளுடைய மோக வலைக்கு உள்ளாக்கிவிட்டாள். பொன்னன் குறுக்கிட்டு, மகாராஜா, நான் படிக்காதவன், அறியாதவன். இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அனுமதி தர வேண்டும் என்றான். சொல், உனக்கு அனுமதி வேண்டுமா? விஸ்வாமித்திரர் ரிஷி மேனகையினால் கெட்டதை மட்டும் சொல்கிறீர்கள். ஆனால் பெண்களால் மேன்மை அடைந்தவர்கள் இல்லையா மகாராஜா? சீதையால் ராமர் மேன்மை அடையவில்லையா? கிருஷ்ணன் போய் ருக்மணி எதற்காக கவர்ந்து கொண்டு வந்தார்? அர்ஜுன மகாராஜா சுபத்திரையை அடைந்ததனால் கெட்டு போய்விட்டாரா? முருகக்கடவுள் வள்ளியை தேடி திணைப்புணத்திற்கு வந்தது ஏன்? அதனால் அவர் கெடுதலை அடைந்தாரா? பொன்னா, சரியான கேள்விதான் கேட்கிறாய். சீதையினால் ராமரும், ருக்மணியால் கிருஷ்ணனும், சுபத்திரையினால் அர்ஜுனனும், வள்ளியினால் முருகனும் மேன்மையடைந்தது மட்டுமல்ல, அருள்மொழி ராணியினால் பார்த்திப மகாராஜாவும், வள்ளியினால் பொன்னனும் மேன்மையடைகிறார்கள். அப்படி சொல்லுங்கள். பின்னே பெண்மோகம் பொல்லாதது என்றெல்லாம் ஏன் பேசுகிறீர்கள்? கேள் பொன்னா, பெண் காதலினால் மனிதர்கள் சிலர் தேவர்களாக மாறியிருக்கிறார்கள். அவர்கள் பாக்கியசாலிகள். ஆனால் தேவர்கள் சிலர் பெண் காதலினால் தேவத்தன்மை இழந்து மனுஷர்களிலும் கேடு கெட்டவர்களாக மாறியிருக்கிறார்கள். நான் அத்தகைய துர்பாக்கியன். என் உள்ளத்தை கவர்ந்து கொண்ட பெண் அத்தகையவளாக இருக்கிறாள். நான் என்னுடைய தர்மத்தையும் என்னுடைய பிரதிஜையையும் கைவிடுவதற்கு அவளுடைய காதல் தூண்டுகோலாக இருக்கிறது.
ஜுரம் குணமானதிலிருந்து எனக்கு அந்த பெண்ணின் நினைவை தவிர வேறு நினைவே இல்லை. அவளை பிரிந்து ஒரு நிமிஷமாவது உயிர் வாழ முடியாது என்று தோன்றுகிறது. அவளுக்காக சொர்க்கத்தை கூட தியாகம் செய்யலாம் என்று தோன்றும் பொழுது சோழ நாடாவது சுதந்திரமாவது அவளுடன் சேர்ந்து வாழ்வதற்காக காஞ்சி நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டினால்தான் என்ன? பொன்னனுக்கு தூக்கி வாரி போட்டது. விக்கிரமனுக்கு இது கடைசி சோதனை என்று சிவனடியார் கூறியது அவனுக்கு நினைவு வந்தது. ஐயோ, என்ன இப்படி சொல்கிறீர்கள்? உறையூர் சித்திர மண்டபத்தில் பார்த்திப மகாராஜாவுடன் தாங்கள் செய்த சபதம் ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டான். ஞாபகம் இருக்கிறது பொன்னா, இன்னும் மறந்து போகவில்லை. ஆனால் எத்தனை நாளைக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது. தினம் தினம் என்னுடைய உறுதி குலைந்து வருகிறது. ஆகையினால்தான் உடனே கிளம்பிவிட வேண்டும் என்று சொல்கிறேன். இப்பொழுதே உன்னுடன் வர சித்தமாக இருக்கிறேன். கிளம்பலாமா என்றான் விக்கிரமன். கிளம்பலாம் சுவாமி, ஆனால் இந்த தீவில் நமக்கு ஒரு காரியம் இருக்கிறதே. மகாராணி கொடுத்த பெட்டியை இங்கே புதைத்து விட்டிருக்கிறேன், பார்த்தாயா? அதை கூட மறந்துவிட்டேன். இன்னும் 2 நாள் போனால் வந்த காரியத்தையே மறந்து விடுவேன். என்னையே கூட மறந்து விடுவேன். இன்றைக்கு அந்த பெண் வருவதற்குள் நாம் போய்விட வேண்டும். பெட்டியை எங்கே புதைத்திருக்கிறாய் என்று விக்கிரமன் பரபரப்புடன் கேட்டான். சமீபத்தில் தான் இருக்கிறது சுவாமி. தோண்டி எடுக்க வேண்டுமல்லவா? முன் ஜாக்கிரதையாக மண்வெட்டியும் கடப்பாறையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி பொன்னன் படகின் அடியிலிருந்து அவற்றை எடுத்துக்கொண்டு வந்தான். 2 பேரும் விரைவாக நடந்து அந்த அடர்ந்த மாந்தோப்பிற்குள்ளே போனார்கள். அவர்கள் போய் சற்று நேரத்திற்கெல்லாம் சமீபத்தில் இருந்த ஒரு மரத்தின் மறைவில் இருந்து குந்தவி தேவி வெளியில் வந்தாள். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு நதிக்கரையில் படகு கட்டியிருந்த இடத்திற்கு சென்றாள். இன்னும் ஒரு கள்ளப்பார்வை அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு படகை மரத்தின் வேருடன் கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டாள். படகு மெதுவாக நகர்ந்தது. பிறகு வேகமாக நகர்ந்தது. சிறிது நேரத்திற்கெல்லாம் வெள்ள பிரவாகத்தில் அகப்பட்டு கொண்டு அதிவேகமாக சுழன்று செல்லத் தொடங்கியது. அதை பார்த்து கொண்டிருந்த குந்தவியின் முகத்தில் குறுநகை பூத்தது.